தன் கட்சி சார்ந்த ஒரு பெண்ணை அவருடைய இச்சைக்கு வந்து மயங்கல. அந்த பெண்மணி கேட்ட ஒரே கேள்வி, பெரியார் அன்னைக்கே சொன்னாரா, உனக்கு அரிப்பு ஏற்பட்டா உன் தாய் கிட்ட போடான்னு. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா. அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே. ஆஹா, துண்ட தோல்ல வர்ற மாதிரியே தூக்கி போட்டு போறானே, என்ன பண்ண போறானோ. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. எனக்கு ஏற்பட்ட அவமானத்திற்காக பெரியாரை முன்னிலைப்படுத்தி தற்போது வரை அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார். புறம்போக்கு பண்ணி ஒக்கால ஒளிந்த தாய் ஒளி மாவன் முட்டாப்பல சோத்த திங்கிறியா, சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா. ஈழத் தமிழ் மக்களுக்கு ஆதரவாக இருந்த பெரியார்வாதிகள், பெரியார் அமைப்பை சார்ந்தவர்கள், திராவிட அமைப்பை சார்ந்தவர்கள், இவங்க செஞ்ச பாவம் என்ன? பிரபாகரனுக்கு துணையாக இருந்தவங்க, போர்க்களத்துக்கு உதவி செஞ்சவங்க, பல வருடங்கள் சிறையில இருந்தவங்க, தன் குடும்பத்திலிருந்து தன்னை அர்ப்பணித்தவங்க, தன்னை முழுக்க முழுக்க தியாகம் பண்ணவங்க, ஒண்ணுமே இல்லாம டோகாம வந்தவன் தான் சீமான். இவன் என்ன சொல்றான், இந்த தெவடியா பையன் என்ன சொல்றான், சீமான் சாமான் அவன் உண்மையிலே தெவடியா பையன் தான். யார் தப்பா நினைக்காதீங்க. ஐயா ஐயா ராசா ஐயா, என் செல்லம் என் தங்கம். ஆமா, உனக்கு எப்படி பாத்துங்க, நான் அந்த ஊருக்காரகிட்டையும் பொண்டாட்டிட்டையும் வேற பாலிசா சொல்லி வச்சிருக்கப்பா. அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவுல நாரடிச்சிடாதப்பா. அவன் உண்மையிலே தெவடியா பையன் தான். அவங்க அம்மாவுக்கு ஒரு புருஷன் இருக்கும் போது இன்னொரு புருஷனை கல்யாணம் பண்ணிக்கினாங்க. 2 புருஷன் கூட அவங்க அம்மா குடும்பம் நடத்துறாங்க. ஆனா இந்த 2 புருஷன் இருக்கிறாங்க இல்ல, சீமான் அவங்க அம்மாக்கு 2 புருஷன் இருக்காங்க இல்ல, இந்த முதல் புருஷனை கட்டிக்கிறதுக்கு முன்னாலேயே சீமான் கை குழந்தை அவங்க அம்மா எடுக்கிறான். பெரியாருடைய கோட்பாடு, பெரியாருடைய கருத்து, பெரியாருடைய சித்தாந்தம், பெரியாருடைய வீரம் அதெல்லாம் ஏற்றுக்கொண்டவங்க தான் பிரபாகரனை ஏற்றுக்கொண்டாங்க. அப்படிப்பட்டவங்களை அசிங்கப்படுத்தலாம். முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அந்த புருஷன் இருக்கும் போதே இன்னொரு புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 புருஷன். இந்த சீமானுக்கு அப்பா யாருன்னு கேட்டா முதல் புருஷனும் 2வது புருஷனும் இல்ல. இந்த 2 கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாலே சீமான் கை குழந்தை அம்மா எடுக்கிறான். அப்போ அது பிறந்து வந்து யாருக்குன்னு தெரியல. ஏன்னா 4-5 பேரோட அவங்க அம்மா குடும்பம் நடத்தினாங்க. அவங்க அம்மாக்கே சந்தேகம், இவனா அவனா இவனா அவனான்னு சந்தேகம். ஓனா ஒண்ணுக்கு போன மாதிரியே உட்காந்துருக்க தம்பி. இந்த சீக்காளி அடிச்சு நீ கொலையாளி ஆயிராதப்பா. எங்களுக்கு தேவையா? எங்கள் பெரியாரை அவமானப்படுத்தணுமா? எதற்காக? உங்களுக்கு உதவுனதுக்காக, உங்களுக்கு ஆதரவா இருந்ததுக்காக. இந்த பொறுக்கி தேவடியா பையன் என்ன சொல்றதா, யாருக்கு பிறந்தன்னு அவனுக்கும் தெரியாது, இவனை யாருக்கு பெத்தோன்னு சீமான் அம்மாக்கும் தெரியாது. அந்த புறம்போக்கு தொடர்ந்து தலைவரை பேசிட்டு வரான். என்ன சொல்ற, நம்மளாம் பார்த்துன்னு சும்மா தான் இருக்கிறோம். ஐயா, நான் குறுக்கு பேச தப்பா நினைக்காதீங்க. அந்த நாய்க்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. இத பாருங்க, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. கோட்டை அவமதிச்சான்னு சொல்லி 17th செக்ஷன் படி அவன் நிறுத்தி வந்து கூண்டுல ஏத்துங்க. காலோட போயிருவான்ல. இந்த மாதிரி வெளியில இருக்கிறத விட உள்ள இருந்தா ஜனங்க நிம்மதியா இருப்பாங்க. ஈழத்துல இருக்கிறவங்க நீங்களாம் உயிரை பணைய வச்சு உயிரை விட்டீங்கன்னா ஒரு அர்த்தம் பொருள் இருக்குங்க. நீங்க தொப்புள் கூடி உறவை நினைத்து கொண்டு நாங்க எங்க கஷ்டப்படுறோங்க. திராவிட அமைப்பை சேர்ந்த 20 பேருக்கு மேலாக தீ குடிச்சிருக்காங்க. உங்களுக்காக உயிரை விட்டுருக்காங்க. நாங்க வந்து இத பொறுக்கி நாட்டு பேச்சு நாங்க இருக்கிறோம். இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அவங்க கேக்குறாங்க, ஈரோட்ல கேக்குறாங்க, இந்த தெவடியா பையனை என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அப்படியே பிஜேபி காரன் உள்ள வந்து இந்த தெவடியா பையன் விட்டுறாங்கல்ல, ஏன் விட்டுறாங்கல்ல, இப்போ போடா பெரியார் பேசுறா, கலைஞர் பேசுறா, திராவிட மண்ண ஆரிய மண்ணா மாத்திரானே இந்த மாமா பையன் அனுப்பிச்சுறாங்கல்ல, இப்போ இந்த புரோக்கர் பையன் மாமா பையன் அனுப்பிச்சுறாங்கல்ல, தமிழின துரோகி அனுப்பிச்சுறாங்கல்ல. இப்பதான் தெரியுது இலங்கை அரசாங்கத்தோட தொடர்பு வச்சுன்னு பிரபாகரனை காட்டி கொடுத்ததுல இந்த தெவடியா பையனும் ஒருத்தனு, சீமானும் ஒருத்தனு. வேற என்ன கேட்கணும், தெவடியா பையன் கேக்குறான் அவங்க அப்பா யாருன்னா அவனுக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன அவ்வளவு மரியாதை? யார பார்த்து பேசுற? உன்ன மாதிரி பாடுஸ் தெவடியா பையன். நீ ஒரு பாடுஸ் தெவடியா பையன்டா. நீ ஒரு பாடுஸ் தெவடியா. சரி சரி, நீ உன் பிறகு பாடுற அப்படிங்குது. என்ன தெரியுது, ஜமீல் இருக்க அந்த லூசுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க நிம்மதியா இருங்க. நாளைக்கு உங்களுக்கு உதவுறதுக்கு யாரும் வர மாட்டாங்க. இனிமே உங்களுக்கு யாரும் குரல் தர மாட்டாங்க. கொடுத்தவங்க எல்லாம் போதும். பெரியார் யாரு, எவ்வளவு பேர் ஆளுமை, இந்துத்துவவாதிகள் எவ்வளவு முயற்சி பண்ணாங்க, ஒண்ணும் கிழிக்க முடியல. பிரபாகரன் பேரை பயன்படுத்தி கொண்டு ஒருத்தர் பேசுகிறான், அதனால அமைதியா இருக்கிறோம். இதே வேற எவ்வளவு பேசுற செருப்புகிட்ட அடிச்சிருப்பாங்க. உங்களோட 52வது வயசு வரைக்கும் அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, கருமாயப்பட்டு, கேவலப்பட்டு ஒரு பிச்சைக்காரனை விட படாத பாடுபடுவீங்க. 52 வயசுக்கு மேல அது பழகிரும். வடிவேல் பொம்பளை வேஷம் போட்டு வரப்பில் ஒரு காலத்துல இந்த குட்டையா இருக்கிறவன் உன்னை பார்த்தே ஆகணும்னு முடிவு பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சுக்கோ. வடிவேல் டே நீ பார்த்தா செத்துருவடா அப்படின்றதுக்காக தான் இப்ப சீமானுக்கு கருவா பையல. ஆமா, இடோட்ட பையல, அத பையல எந்த பையலும் ஓடுவேன். வடிவே நீ குளிக்கும் போது முதுக பாத்துன முழுசா பாக்கலங்க, அதான் முடியாம போச்சு. பாத்துட்டா செத்துறடா, நீ பார்த்தே ஆகணும். டே பார்த்தா செத்துருவடா. அந்த மாதிரி தான் உண்மையா சீமானோட உண்மை தெரிஞ்ச செத்துருவாங்கல்ல, தம்பிகள் பூரா மறந்து பிடிக்க வேண்டியதான். அதிகப்படுத்துறீங்களா? ஊர் வர வரைக்கும் வரல எடுக்க கூடாது. பார்த்து
தேவடியா பையன் சொல்றாரு. அவங்க அப்பா பேர் என்ன? செபஸ்டின். சீமான் யாருக்கு பிறந்தாரு? செபஸ்டின் பிறந்தாரா செந்தமிழன் பிறந்தாரா? அப்ப பாஸ்போர்ட் இதுக்கு செபஸ்டின் அப்பா பேர் போட்டிருக்காரு. அப்ப யாரு செந்தமிழன் யாரு? உன் பிறப்பார் எப்படி இருக்குது? உங்க அம்மா முதல்ல முறைப்படி கல்யாணம் பண்ணும் போதே நீ உங்க அம்மா கிட்ட கை குழந்தையா இருக்கிற. ரெண்டாவது உங்க அம்மா இன்னொருத்தர் கல்யாணம் பண்றாங்க. முதல் உங்க அம்மா ஒருத்தர் கல்யாணம் பண்ணும் போதே நீ கை குழந்தை. ரெண்டாவது ஒருத்தர் கல்யாணம் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி உங்க அம்மா சீசனுக்கு வேடந்தாங்கல பறை வந்த பாரு பல பேர் உங்க வீட்டுக்கு வந்து போனாங்க. ஒரு 10-12 பேர் கவுண்ட் வச்சுக்கோ. அந்த 10-12 பேரு நீ பிறக்கிறதுக்கு காரணம். ஆனா அந்த 10-12 பேர்ல யாரும் உங்க அப்பான்னு தெரியாது. நீ என்ன இன்ஷியல் போடுவேன்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ABCDEFGH KLMN OPQR ST UVWXYZ இதுல எந்த இன்ஷியல் உனக்கு போறதுன்னு தெரியாது. ஏன்னா உங்க அம்மாக்கே தெரியாது யாருன்னு தெரியல. அவன் 4 நாள் வந்தான், அவன் 4 நாள் வந்தான், அவன் 4 நாள் வந்தான், அவன் 4 நாள் வந்தான். ஒரு 2.5 மாசம் வந்துட்டு போயிருந்தாங்க. அப்புறம் வயிற்றுல சீமான் உருவாயிட்டான். செபாஸ்டியன். இவன் இந்த தேவடியா பையன் பேர் வச்சுக்கலாம் சீமான். இவ்வளோ கேவலமானவனா, இவ்வளோ டுபாக்கூரா, இவ்வளோ பொய் புரட்டு பித்தலாட்டம், அப்போ எதுவுமே உண்மை இல்லையா அப்படின்ற மாதிரி. ஒன்னே ஒன்று உண்மை, அந்த பொண்ணை ஏமாத்தினது உண்மை. கனிமொழி பத்தி பேசாரு, திராவிட குடும்பத்தை பத்தி பேசாரு. இன்னைக்கு சீமான் வீட்டுல என்ன நடக்குது? என்ன நடக்குது? ஒரு டிரைவரா இருந்தவன் சீமான் வீட்டுல, அந்த டிரைவருக்கு கையில் வழி வந்துட்டு பல லட்சத்துல ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நிறுவனம் லாஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் பணம் கொடுத்து உருவாக்கி இருக்காங்க. அவன் இன்னைக்கு கையில் வழி கூட டான்ஸ் ஆடி இருக்கிறான். சுண்டலிக்கே இந்த ரியாக்ஷன்னா பார்த்துட்டான்னா தப்பான முடிவுக்கெல்லாம் போயிடாதீங்க. இதுவும் சீமானுக்கு தெரியல. முட்டாள் 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 ஊரெல்லாம் சுத்தின்றான். ஊரெல்லாம் மற்ற குடும்பத்தை பத்தி பேசுறான். அங்க இங்க இவன் குடும்பமே நாரி நிக்குது. கொஞ்சம் புத்தி இல்லை இவனுக்கு. இவனை கூட செத்து சிரிச்சு இழுச்சு நிக்கிறான். ஒரு டிரைவருக்கு போய் இத்தனை லட்சக்கணக்கில் பணம் கொடுப்பாங்களா யாராவது? அதாங்க ஏண்டா ஊம் பொழப்பு இப்படி நாறுது. ஊம் பொழப்பு இப்படி நாறுது. தமிழக அரசு தலைவர்கள் யார் அந்த அளவுக்கு பேசுறாங்கன்னு தெரியல சார். அவ்வளவு அருமையா பேசக்கூடிய ஒரு நபர். அதாவது நீங்க லேகியம் வைக்கிறவன பாத்தீங்கன்னா சீமானை விட நல்லா பேசுறாங்க. நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ல சின்ன பையன் மக்களே, சிந்திங்க. மகாஜனங்களே, உங்களுக்கு எல்லாம் நன்மையா உண்மையா தன்மையா ஒரு கதை சொல்ல போறேன். அண்மையில வந்து கேட்டுக்குங்க. அமெரிக்கால புள்ளக்குட்டி பெத்த புருஷன் பொண்டாட்டி 2 பேர். என்னமோ சொல்லி சீமான் பயங்கரமான பேச்சாளர். அவருக்கு இந்த கட்சியில இல்ல. திண்டுக்கல் தாண்டி போனீங்கன்னா டெய்லி பஸ் ஸ்டாண்டு வாசல்ல லேகிய விற்பவர்கள், குரலி வித்த காட்டுறோம் இன்னும் இருக்காங்க. 1 மணி நேரம் கட்டி போடுவான். சீமானாலும் பேண்ட் செட்டெல்லாம் போட்டு பவுடர்லாம் அடிச்சு சரக்கெல்லாம் போட்டுட்டு தான் வந்து பேசணும் கார்ல அவங்க சாதாரண பஸ் டவுன் பஸ்ல இறங்கி ஒரு பாயை தான் பழைய பெட்ஷீட்டை விரிச்சு கட்டி போட்ட மாதிரி 1 மணி நேரம் கேட்க வச்சிருவான் பேசுறது. ஒரு லேகியத்தை பத்தி ஒருத்தன் பேசுறத 1 மணி நேரம் கேட்க வச்சிருவான். அப்படியாலாம் இருக்காங்க. அக்கா அவன்லாம் அரசியல் தலைவர் ஆயிர முடியும். உன் குத்தமா என் குத்தமா யார நானும் குத்தம் சொல்லு. இங்க சீமான ஒரு பெண்ணை கெடுத்து ஏமாத்திட்டான். இந்த இடுமாவன கார்த்திக் ஒரு பொண்ணை கெடுத்து அது ஏமாத்திட்டான். சாட்டை துருமுருகன் முத்துக்குமாருடைய மனைவி 3 மாசம் பிரெக்னன்ட். அந்த கருவை கழிச்சிட்டு அந்த பொண்ணை கட்டிக்கிட்டு சொத்தை ஆட்ட போட்டுக்கிட்டான். நல்ல குடும்பத்துல போனவங்க யாராவது அந்த கட்சியில் இருக்க முடியுமா? ஏன்டா அவங்களுக்கு மானம் வெக்கம் ரோசா இருக்கா, அறிவு இருக்கா? கொஞ்ச நாள் அடிப்படையில் ஏன்டா இத்தனை பேர் சொல்றாங்க. பிரபாகரன் கூட இருந்தா போட்டோ எடுத்தவரே கடைசியில் வந்துட்டார். நான் தாண்டா எடுத்தேன் இந்த போட்டோவை, இதுல அவன் இல்லடா அவன் பார்க்கலடான்னு சொல்றேன். அதையும் நம்ப மாட்டேன்னு தலைவர் பிரபாகரன் சீமான் 2026 அவர் தான். எவ்வளவு முட்டாள்கள் இந்த தமிழகத்தில் இருக்கான்றது சீமான வச்சு ஐடென்டிஃபை பண்ண. இந்தப்பா பாவம் பப்ளு ஏன் அடிக்கிற? பப்புளு அவன் தொப்புளுன்னு கூப்பிட்டு ஓரளவுக்கு மேட்சிங்கா இருக்கும். அண்ணே நிக்கணும் நான் செல்ல போறேனே. டேய் பிச்சு போட்டு போடுவா ஆரம்பத்துல அடி வாங்க ஓடி போய். எல்லாம் பொறுக்கி நாதாரி நாய்களா இருக்கிறாங்க. இது கட்சியா, இது விபச்சாரி விடுதியா இருக்குது. இது பக்க கலீஜ். இது அந்த கட்சி சார்ந்த பொண்ணுங்க எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. கிழிச்சு தொங்க விட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லா விஷயத்துலையும். இன்னைக்கு பெரியாரை தொட்டானோ, நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன். பெரியாரை தொட்டது 10 நாளைக்கு முன்னாடியே சொன்னேன். இவன் கரண்ட் கம்பியிலலாம் கை வைக்கல, டிரான்ஸ்ஃபார்மர்ல கை வச்சிட்டான். காக்கா செத்த காக்கா மாதிரி கருகிடும் அரசியல்ல அப்படின்னு சொன்னா அந்த நிலைமைக்கு தான் போயிடும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. தயவுசெய்து உங்களை நீங்க காப்பாத்திக்க. இந்த மாதிரி பல நாய்களை பார்த்துட்டாங்க பெரியார் அமைப்பு சார்ந்தவங்க. உங்களோட ஒரு பிரதிநிதியா ஒருத்தர் உருவாக்குங்க. நீங்க சொல்லக்கூடிய கருத்து தான் அது உண்மையான கருத்தா இருக்கணும், ஈழத்து மக்களுடைய கருத்தா இருக்கணும். உங்க போர்க்களத்தை பத்தியும் உங்க தலைவனை பத்தி யாரும் அவதூறா பேசக்கூடாது. அதற்கு கண்டனம் தெரிவிங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்க. காலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இன்னிலிருந்தே உன்னுடைய அழிவு காலம் ஆரம்பமாயிடுச்சு. எனக்கு உனக்கு தர்மயுத்தம் தொடங்கிடுச்சு. உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி உன்னுடைய பண வரியை ஒழிச்சு கட்டி உன் குடும்பத்தை நிறுத்த கொண்டு வரல என் பேர் அண்ணாமலை இல்லடா. தேவடியா பையன் உன்னால எம்எல்ஏ நின்று டெபாசிட் வாங்க முடியல, கவுன்சிலர் நின்று உன்னால ஜெயிக்க முடியாது, கவுன்சிலர் நின்று உன்னால ஜெயிக்க முடியாது. நீ என்னடான்னா நீ யாரா சொல்றதுக்கு உங்க அம்மால நீ யாரா சொல்றதுக்கு, நீ யாரா சொல்றதுக்கு கண்டவனுக்கு வந்தவனே, நீ யாரா சொந்தவனே, விருந்தாளிக்கு வந்தவனே, நீ யாரா போறதுக்கு தேவடியாளுக்கு வந்தவனே.
ஒரு ஒட்டு போட்டோவை வச்சு ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு இவ்வளோ பேரை நம்ப வச்சு இவ்வளோ கூமுட்டைங்களை கூட வச்சு ஏன்டா அவங்களுக்கு மானம் வெக்கம் ரோசம் இருக்கா அறிவு இருக்கா கொஞ்ச நாள் அடிப்படையில் அவன் தகுதி திறமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த வேலைகளை பார்க்கணும். புரியுதா? ஆக பெரும் குவைகள் இருக்காங்க அடிமுட்டா பசங்க. இவனை பூரா நம்ப வச்சுட்டு இவன் கைத்தட்டான். ஆமை கதையை இவன் சொல்கிறான் ஸ்டேஜில். ஏண்டா கூமுட்டைங்கன்னா ஆமை ஓட்டை திருப்பி போட்டு ஒருத்தன் போட்டில் போகிறான் கடலில் போகிறான்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான். அதை உட்காந்து நம்பிக்கிட்டு கை தட்டிட்டு இருக்குன்னா நீங்க எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பீங்க. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இவனை வச்சுட்டு ஒரு ஆமை ஓடா ஆமையை கொன்று ஆமையை எடுத்து வெளியில போட்டு அந்த ஓடு இருக்குல்ல அதுல ஏறி உட்காந்து கடல்ல வேண்டா லூசாடா கடல்ல எதுக்கடா போறான் ஆமை வச்சுக்கிட்டு. அண்ணா அறிவு உங்களுக்கு வேணாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹாஸ்பிடலுக்கு வந்தப்ப எப்படி இருந்தா தெரியுமா? நாயர் நான் எவரு மெக்கோனே ஹூ ஆம் ஐ நான் யாரு இப்போ தம்பி காலைல விடிஞ்சிருச்சு இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம். சரி தம்பி வந்திருக்கான் ஒரு காட்டு பண்ணி ஒரு 5 கிலோ அடிச்சுட்டு வா. நீ போய் மசாலா அரை நீ இது பண்ணு அண்ணன் சமைச்சு போட்டு தம்பி சாப்பிட்டோன்னு நீ எல்லாம் பேப்பரில் எழுதணும் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. இதெல்லாம் என்ன இதையும் நம்பிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. இது ஒரு கட்சியாக உருவெடுத்து 7% வாக்குகளை போட்டிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ ஆகப்பெரும் கூமுட்டைகள் தமிழ்நாட்டில் இருக்கான்னு பாருங்கள்.